எங்க பாதி பேர் பிரசவம் கிடக்குற மாதிரி தூங்குறாங்களே எப்படி? இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் புரியுமா? என்ன? இந்த ஊரு காசை தின்னாம நான் நகலவே மாட்டேன். நீங்க சொருப்டி அடிச்சாலும் சரி, இல்லை எதை குண்டி எரிஞ்சாலும் சரி, எந்திரிச்சிட்டே ஆயிட்டாரு. இந்த 2 ஆத்தாவை எந்திரிச்சிட்டாங்க, அது போதும். இருந்தாலும் கண்ணு கடுத்தமா காட்டுக்கு போனோம், காவல் பார்க்கணும்னு சொல்லி அப்பா எல்லா பொறுப்பையும் நம்மள நம்பி ஒப்படைச்சிருக்காங்க. சரி முருகானே, பள்ளியம்மா வந்தாங்கல்ல, யார காதலிக்கிறேன்னு சொன்னாங்க? முருகனே. நான் யார காதலிக்கிறேன் தெரியுமா? அவங்க அண்ணே விநாயகர். அத்தாடி விடுறது இல்லையா? லேசு வாச போய் படுத்துறாத. தும்பிக்கும் நீளமா இருக்கும்ல, அது போதும். அப்படியா? இருக்கட்டும். இருந்தாலும் என்னுடைய மாமனை நான் காதலிச்சுட்டு தோழி ஒருத்தி இருக்கா. அப்படியா? அதாவது நம்ம ஊருக்காக எங்க குஜராத்ல இருந்து இறக்கி கூட்டிட்டு வந்திருக்கேன் அவளை. ஆள் அம்பூட்டு அழகு. சொல்லக்கூடாது. சத்தியமா வைசர்கார் மேல சத்தியமா. சாமி கண்ணை கெடுத்து போட அப்புறம் பாத்துக்க. அழகு இல்லைன்னா தானே. ஆமா. செக்க செவேர்னு எப்படி வருவா வருங்க, தக்காளி பழமா இப்ப வருவா வருங்க வெளியில. எங்க பாக்க தாய்மார்களும் சிரிக்கிறாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க யார் வர. நீங்க நினைப்பீங்க 2 பிள்ளை தானே வந்துச்சு, வண்டியில உங்களை தான் கூட்டிட்டு வந்தா. அவள் அந்த கார் நிக்குது வருங்க, காரு. அந்த கார்ல இழுத்துட்டு வந்தேன். இப்ப இருக்கட்டும். இருந்தாலும் அவ வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய மாமனை நான் காதலித்து விட்டு அண்ணே எக்கோ வச்சுக்கணும், ஒரு 1/4 கிலோ. நாளைக்கு நான் சரக்கு வாங்கிடுவேன். வாயை திறந்தாலும் வச்சிருவாப்ல வைக்கல. இது உண்மையிலே எக்கோ வச்சிருவாப்லமா? அப்படியா? யார் பவதாரணி செட்டுன்னா சும்மாவா? என்னண்ணே நம்ம செட்டு தானே. குடிங்க வாத்தியார். என்னப்பா வளர்மதியோ பவதாரணியோ 2மே பொம்பளை பிள்ளை பேர் தானே. விடுங்க சோதின்னு கூட வச்சுக்கிறோம். சரி உங்க கார் சொல்லு பார்க்கலாம். ஹலோ பாருங்க, குயிலா கூவ போறேன். குயில் பாட்டு வந்ததுன்னு இளமானே, அத கீங்கிட்டு செல்வதெங்கே மனம் தானே. இன்று வந்த இன்பம் என்னவோ, அதை கண்டு கண்டு இன்பம் பொங்கவோ.
அதாவது நான் அடுத்த வருஷம்லாம் நாடகத்துக்கு வர்ற ஐடியால இல்ல. ஏமா சூப்பர் சிங்கர் போலான்னு இருக்கேன். ஆமா இருந்தாலும் தோழி ஒரு பெண்ணு இருக்கா? ஏன் நான் பாடுறதுக்கு அப்புறம் கூட்ட பேருக்கு ஆள் இல்லைன்ட்டாங்க. இருந்தாலும் தோழி ஒரு பெண்ணு இருக்கிறா, அவ வெளியில வரட்டும். மாங்காயில மாடு மிதிச்சிருச்சு. போதும். ஏன் போட்டுக்கிட்டு வரட்டு அடியா அடிக்கிறீங்க? பாடு 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 பாடுவியா? இந்த பிள்ளை பிடிச்சிருக்கா? உன் உடம்புக்கு 2 ounce போட்டிருக்க. பித்த உடம்புக்கு ஏற்கனவே குப்புன்னு ஏறி கிடக்குது. பேசாம நீ போய் ஒரு அமுக்கு அமுக்கம் வர கொலகேசில நீ உள்ள சொல்றீங்க. எங்களது RTI தகவல் பெறும் உரிமை சட்டம் ஆவலர்கள் மாநாடு வருகிற ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரை தமுக்கம் தமிழ்நாடு யுவன் சமூக ஆவலர் இயக்கம் அன்பு உள்ளங்கள் வருகிற ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தகவல் பெறும் உரிமை சட்டம் அப்படிங்கிற விஷயத்தை பெருமளவுக்கு நடத்துகிறாங்க. இளைஞர் பெருமக்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடியே இப்போ எதுக்கு கை தட்டின? நான் என்ன சொன்னேன்னு மக்கள் அடிக்கிறது கைய 3 பேருக்கு ஒண்ணுக்கு வந்தா இருண்டு வாங்க போங்க. ஆமா, இவ வாய் சும்மா தான் கிடக்குது. அலே மிருதங்க ஒண்ணுக்கு வந்தா இருண்டு போ. ஏன் வாயில போ பாடா எந்திரச்சு. அவனை நம்பி வாயை கொடுக்காத. தம்பியா போறீட்டேன். தலிமா பரவாயில்ல, தம்பிட்ட வாயை கொடுக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னது எதுக்கு பேச்ச கொடுக்கல? தலிமா என்னடி எப்படா செல்லக்குட்டி இருக்க? அப்படியே இருக்கேன். ஏன் சோகமா இருக்க? என்ன காரணம்? நான் எப்படி சந்தோஷமா கலகலன்னு இருக்கேன், அந்த மாதிரி இருக்கணும். உனக்கு என்ன கவலை? ஏப்பா வரவன் காசு கரெக்டா கொடுத்துறியா? நீ வாங்க வேண்டியதானே? எனக்கு வரால் பூரா கடைஞ்சொரு அழைச்சா வரேன். சொல்லக்கூடாது, டவுசர் உருவிடணும். அடுத்து வரும்போது நீ டவுசர் உருவி அனுப்பி விட்டுரு. உருவிடாத, கிழிச்சிரு டவுசரை. கிழிஞ்சு தாண்டி வருது. நம்மள எங்கடி போறோம்? காவலுக்கு போறோம், காட்டுக்குள்ள போறோம். எந்த காட்டுக்கு? திணை காட்டுக்கு. தென்னை காட்டுக்கா? ஆமா. அடி என்ன, நான் உன் தோழி தானே? ஆமா. இது வரைக்கும் நான் அந்த தென்னக்காடை பார்த்ததே இல்லை. அப்ப நீ எந்தெந்த காட்டுக்கு போயிருக்க? எனக்கு தெரிஞ்ச காடு பூரா ஆரஸ்பதி காடு, முந்திரி பருப்பு காடு. இந்த காட்டுக்குள்ள எல்லாம் யாரோட எங்க போன? மைசெட் கார் கூட போனேன். எதுக்கு போன? என்ன பண்ண சொல்ற? ஏசி ரூம் போட்டா 7000 ஏசி ரூம் போட்டு என்ன பண்றீங்க 2 பேரும்? வேணா ஒரு நாளைக்கு உட்காந்து வேடிக்கை வாரு. வேணாம், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டாலும் சொல்லிடு. காவலுக்கு போறதுக்கு முன்னால யார் யார் மனசுல என்னென்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கலாமே. காவலுக்கு போகணுமா இல்லையா? ஆமா. அம்மா பார்க்கணும், அம்மா கிட்ட நிறைய விஷயம் கேட்கணும். கண்டிப்பாடி. என்னமா தெரியலடி. ஏப்பா சோகமாவே இருக்க? வாழ்க்கையில எனக்கு அது ஒண்ணுதான் நிரந்தரம். எது சோகமா? மனசே சரியில்லை. ஏன் உன் மனசுக்கு என்ன ஆச்சு? வாழ்க்கையில பொம்பளையா பிறக்கவே கூடாது. வர வர எனக்கு உலகமே வெறுத்து போச்சுடி. பெண்மணி. என்னடி கண்மணி?
சிரிக்காத எரிச்ச மசுரா இருக்கு. நான் சோகமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு உனக்கு சிரிப்பா கேக்குதா? பெண்மணி, என்னடி நீ இந்த உலகத்தை வெறுத்ததுக்கு காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? பெரியவங்க காரைக்கிழமையார் பேத்தி தூய தமிழ தான் பேசுவாங்க. நீ ஒரு மொட்டு நாயி, நான் ஒரு மொள்ள நாயி. அப்ப முருதங்காரன் அதை ஒரு முடிச்சு வைக்க நாயி. அடியே வாழ்க்கையில ஏன் தெரியுமா பெண்ணா பிறக்க கூடாதுன்னு சொல்றேன். ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆசைப்படுறது என்ன? நல்லா படிக்கணும், நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகணும், நல்ல எந்த கெட்ட புலமுக்குமே இல்லாத ஒரு ஆண்மகனை பார்த்து கல்யாணம் பண்ணணும். என்ன சொன்ன? ஆண்மகனை பார்த்து கல்யாணம் பண்ணணும். அதுக்கு முன்னால ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத. அப்படி ஆம்பளையில ஏதாவது பார்க்க முடியுதா? ஏன் இல்லையா? இருக்குல்ல. அடியே ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் ஆசைப்படுறது நம்மளுக்கு வரக்கூடிய புருஷன் தண்ணி அடிக்கக்கூடாது, பீடி ஷர்ட் அடிக்கக்கூடாது, கணேஷ் மேலே போடக்கூடாது, கஞ்சா அடிக்கக்கூடாது. இப்படி நினச்சிதான் எல்லா பொம்பளை பிள்ளையும் ஆசைப்படுறது. வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் அப்படி அமையுதா? ஏன் அமையாதா? 100 தான் அமையும். ஏன் மீத 99 அம்புட்டு டாஸ்மார்க்கு தான். என்ன பண்ண சொல்ற? இந்த ஆண்களுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். என்ன? தண்ணி சாப்பிடுங்க. அடிச்சுக்கங்க. நான் வேணான்னு சொல்லுங்க. திருத்துறதுக்கு வரல. ஏன்னா தண்ணி சாப்பிடாதீங்கன்னு சொன்னோம்னா எங்களை சொருப்பி அடிப்பீங்க. ஓ வேலை மயிர போறான்னு வாங்க. அதனால தண்ணி சாப்பிடுங்க. நல்ல சரக்கா சாப்பிடுங்க. மேடம் ஒரு உதவி பண்றீங்களா? இந்த நல்ல சரக்குன்றீங்கல்ல, அதுக்குரிய பேரை சொல்லிக்கிட்டு என்ன நம்ம ஆளுகள்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. மார்பிஎஸ், யூஎஸ், வர்னால்டு, நம்ம வீரெல்லாம் வேணாம், அப்படி வாய் வீசி தொலையும். அப்புறம் எதுக்கு வீரன் அந்த சரக்குக்கு பேரு? வீரன் சாப்பிட்டேன் முண்டை பேசாம மூளையில போய் படுத்து கிடக்கும். பக்காடி லெமன் அது வேணாம். சளி பிடிக்க முடியும். ஆனா 18-48 வயசுல சாப்பிடு, 48 வயசுல செத்துப்போம். எக்ஸ்பிரஸ்னா அதுவும் ஜோலி முடிகிற சரக்கு தான். எல்லாம் ஜோலி முடிகிற சரக்கத்தான் இருக்கு. வேகமா முடிஞ்சிடும். இந்த சரக்கை குடிச்சோன்னே வாயில இருந்து ஒரு பீவாட வரும். அந்த சரக்கை குடிச்சதும் இல்லாம பூஸ்ட்னு ஒண்ணு வந்திருக்கு தெரியுமா? ஆமா பூஸ்ட். கணேஷ் போயில பூஸ்ட் இருக்கா? உடனே அவங்க அன்றாட பையில இருந்து எடுத்து கொடுப்பாங்க. அதை உள்ளங்கையில கொட்டி நல்லா கசக்கி உருட்டி திரட்டி உதட்ட நீக்கிட்டு உள்ளது நிக்கிறது. ஆண்டவன் இந்த வாயை எதுக்கு படைச்சிருக்கான்? நல்ல சாப்பாடு சாப்பிடுறதுக்கு, நல்ல பேச்சுக்களை பேசுறதுக்கு. அதுக்குத்தான் வாயை படைச்சிருக்கா. கண்டிப்பா. இந்த கண்ட கணேஷ் போலையை போடுறதுக்கு ஆண்டவன் வாயை படைச்சிருக்கா. அந்த கணேஷ் போலையை போட்டதும் இல்லாம எடுக்கும்போது வாரு இந்த பச்சை பிள்ளைகளுக்கு மூக்க நோண்டி அழுக்கெடுப்பாகுவாரு. அந்த மாதிரி உள்ள விரலை விட்டு எடுத்துக்கிட்டு சட்டேர்னு அடிக்கிறது. அந்த நாத்த வாயோட வீட்டுல போய் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் குடுப்பியா போற நொச்சுன்னு பொண்டாட்டி வாயும் சேர்ந்து வணக்கம். அதோட அந்த பொம்பளை மருந்தை குடிச்சுக்கிட்டு தான் சாகணும். அப்ப எவ்வளவு சகிப்பு தன்மையோட நம்மளாம் வாழ்றோம். கொஞ்சம் நினைச்சு பாரு, உனக்கு அப்படி ஒரு புருஷன் அமைஞ்சா நானும் போட்டு தள்ளி போயிருவேன். நீயே. ஆமா, உனக்கு அதுக்கும் சரியா வரும் முடியும். அப்படி சொல்லாதீங்க.